வணக்கம், அன்பு நந்தி நேயர்களே! இன்னைக்கு கதைக்குள்ள பிரவேசிப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பக்தரோட அம்மா பரமஹம்சரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது, உங்க பக்தரான என் மகன் எப்ப பாரு இனிப்பு சாப்பிட்டுட்டே இருக்கான். மருத்துவர் கடுமையா எச்சரிச்சும் அவன் இனிப்பு சாப்பிட்றத நிறுத்தல. இதனால அவன் உடல் பாதிக்கப்படும்னு எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் நீங்க அவனுக்கு எடுத்து கூறி அத நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. பரமஹம்சரும் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அந்த அம்மாவும் தொடர்ந்து 1 மாசமா வந்து பரமஹம்சரிடம் இத கோரிக்கைய வச்சுட்டே இருந்தாங்க. அவரும் வழக்கம் போல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. 1 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கூட்டத்துக்கு நடுவுல அந்த பக்தர கூப்பிட்டு, "என்ன நீ இனிப்பு சாப்பிட்றத விடவே மாட்டேங்கிறியாமே! மருத்துவர் எச்சரிச்சும் உன்னால அத நிறுத்த முடியலையாமே! அதனால எப்படியாவது கண்டிப்பா நிறுத்துற வழிய பாரு. அதுதான் நல்லது." அப்படின்ற மாரி கண்டிப்பா சொன்னாரு. இப்ப பரமஹம்சருக்கு சேவகரா இருக்கிற ஒருத்தர் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பரமஹம்சர் கிட்ட கேட்டாரு. எதுக்கு நீங்க 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு கேட்கறதுக்கு காரணம் என்ன? முன்னாடியே நீங்க சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு. அப்ப பரமஹம்சர் சொன்னாராம், "அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லும்போதே, நானும் இனிப்பு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நான் படிப்படியா அந்த இனிப்ப நிறுத்துறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே நான் அவருக்கு இனிப்ப நிறுத்துறதுக்கான வழியோ, அறிவுரையோ சொல்ல முடியும்" அப்படின்னு சொன்னாராம். இந்த உலகத்துல எல்லாருமே மற்றவர்கள் குறைகள தீர்க்கிறதுக்கு நெறைய அறிவுரைகள வச்சிருக்கிறாங்க. ஆனா, தனக்குரிய பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கோ, இல்ல வராம இருக்கிறதுக்கோ, கவனமா வாழ்க்கைய நடத்திக்கிறதுக்கோ, எங்கேயுமே அவங்க எந்த முயற்சியுமே எடுக்கிறதில்ல. பிறரோட குறை, குற்றங்கள கூர்மையா கவனிச்சு, அதற்கான காரண காரியங்கள அவங்களுக்கு எடுத்து கூறி, அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்துறதுக்கு நமக்கு பல யோசனைகளும், பல முறைகளும் தெரியுது. ஆனா, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறதுக்கும், பிரச்சனையிலேருந்து வெளிய வர்றதுக்கும் நமக்கு எந்த விதத்திலயும் அறிவோ, கவனமோ இல்ல. இது ஒரு ஆச்சரியமான தற்கால வாழ்வியலா இருக்குது. அது மட்டும் இல்லாம, ஒரு ஒரு மனிதன் சக மனிதனுக்கு தனக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ பல அறிவுரைகள கூறிக்கிட்டே இருக்கான். தான் வாழ்க்கையில பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டு, அடுத்தவன் வாழ்க்கைக்கு அறிவுரைகள் கூறுவது எந்த விதத்தில நிதர்சனமா இருக்கும்? அது அவனுக்கு பாதிப்ப தராதுன்றது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு பிரச்சனையோ, ஒரு கஷ்டத்தையோ நீங்க சரி செஞ்சதுக்கு அப்புறமா, அதோட வழிமுறைகள எடுத்து ஒருவருக்கு உதவுறதுக்கும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடை தெரியாம நீங்க மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுறதும், உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பல பிரச்சனைகள இழுத்துட்டு, மிச்சவங்களுக்கு மட்டும் அப்படி இழுக்காதன்னு சொல்றதுலயும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அறிவுரைகளால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்கப் போவதும் கிடையாது. உண்மையை உணர்ந்த ஞானிகள் எதையும் வலிந்து திணிக்க மாட்டார்கள். எதை வலியுறுத்துகிறோமோ அது எதிர்க்கப்படும். தத்துவவாதிகள் மக்களை இதை செய், அதை செய்யாதே என்றெல்லாம் போதிக்கின்றனர், வலியுறுத்துகின்றனர். அவற்றை மக்கள் சட்டை செய்வதே இல்லை. மகான்கள் எவருக்கும் எதையுமே போதிப்பதில்லை. தாங்களே தங்கள் கொள்கைகளை கடைபிடித்து தாங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அப்படி இருப்பவர்களையே மக்கள் வலிய தேடி போய் அவர்களை பின்பற்றுகின்றனர். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நன்றி, வணக்கம்.